அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். ஓ நாம் விடாமல் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கமே, என்னடா இது ஒன்றுமே சேஞ்ச் தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம் இல்லைங்களா? அப்போது பயிற்சி விடாமல் தினமுமே பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது நம்முடைய வேலை, சரிங்களா? மீதியை பகவான் பார்த்துப்பார். விட்டுடணும். விட்டுட்டு நம்ம தினமுமே பண்ணிட்டு இருக்கும்போது உடனே சேஞ்சு கிடைக்குமான்னா கிடைக்காது, சரிங்களா? அப்போது உள்ளுக்குள்ளே செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஸில் மாற்றம் நடக்கும். அது வெளியே தெரியுமான்னா தெரியாது இல்லைங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? விடாமல் நாம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ நாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கின்றோமா, கரெக்டான வழியில் பயணித்து கொண்டு இருக்கின்றோமா அப்படின்னு ஆன்மீக பாதையில் இருக்கும்போது டவுட் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும், சரிங்களா? பிரபஞ்சம் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும். அப்போது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எங்கே பார்த்தாலுமே அந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு கண்ணுக்கு தென்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அது மூலிமா அந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குதுன்னா, நீ சரியான பாதையில் தான் பயணித்து கொண்டிருக்கின்றாய், வெற்றி நிச்சயம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு அப்படின்னு அந்த மெசேஜ் நம்மளுக்கு யூனிவர்ஸ் சொல்கிறதா அர்த்தம், சரிங்களா? இப்போது ஏஞ்சல் நம்பர் நம்மளுக்கு தெரியுதே அடிக்கடி. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்க, அப்படியே கண்டினியூ பண்ணு, வெற்றி நிச்சயம் அப்படின்னு யூனிவர்ஸ் நம்மளுக்கு மெசேஜ் சொல்லுது, சரிங்களா? இதில் நாம் பூந்துட்டோம் பயணிச்சுட்டு இருக்கோன்னு வைங்களேன், அப்பப்போ பிரபஞ்சம் நம்மளுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணணும்? அதை கவனிக்கணும். கவனிக்கும்போது நாம் ரைட்டாக போய்கிட்டு இருக்கோமா இல்லையா, அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பாதையை பிரபஞ்சமே நம்மளுக்கு காட்டும், சரிங்களா? அதிகாலையில் வெளிச்சு பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இதில் பூந்து நாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதிகாலையில் முழிப்பு வந்துடும் தன்னால். ஏன் அந்த யூனிவர்ஸ் எழுப்பி விடுது? அந்த டைமில் எழுந்து பண்ணுப்பா, அது உனக்கு நல்லது, நல்லா கை கொடுக்கும் உனக்கு அப்படிங்கிறதுக்காக தான் எழுப்பி விடுது, சரிங்களா? நாம் எழுந்திருப்போமா, முடிச்சுட்டு திரும்பவும் தூங்குவோம் இல்லைங்களா? அப்போது என்ன பண்ணணும்? காலையில் முழிப்பு வந்துடுச்சின்னு வைங்களேன், டைமை பார்த்துட்டு தூங்கக்கூடாது, டக்குன்னு முழிச்சிக்கணும். முழிச்சிட்டு அப்போ இருந்தே நாம் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு வேலையை தொடங்கும்போது அன்றைக்கி நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் மனசு அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கும், சரிங்களா? அப்போது அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எதுக்காக எழுப்புதுன்னா, சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னே தெரியலைங்க, எனக்கு 3 மணிக்கே முழிப்பு வந்துடுது, அதுக்கு மேலே தூக்கமே வர மாட்டேங்குதும்பாங்க. 3 மணிக்கு மேலே முழிச்சிக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சீக்கிரமாக தூங்கிடணும், 4 மணிக்காச்சும் முழிச்சிடணும். அப்போ 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்த டைம்னு சொல்கிறாங்களா, அந்த டைமில் நம்ம செய்யும்போது அதிக அளவு நம்மளுக்கு நன்மை கிடைக்கும், பலன் கிடைக்கும். அதனால தான் இந்த ரூட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே முழிப்பு வந்துடும். அந்த டைம்லேயே எழுந்திரிச்சு உட்காந்து என்ன பண்ணுறது, என்ன வேலை பண்ணுறது அப்படின்னு யோசிக்கவே வேணாம். என்ன நீங்கள் கற்றுட்ருக்கீங்களோ அந்த பயிற்சி அமைதியாக உட்காந்து அந்த பயிற்சி பண்ணாலே போதும் இல்லையா? பயிற்சியும் பண்ணாமல் கம்மன்னு அமைதியாக உட்காந்துட்டு தியானம் பண்ண உகந்த டைம் அந்த டைம். எழுந்திரிச்சு உட்காந்து அப்படியே விழிப்பு நிலையில் தூக்கம் தானே தியானம். அப்படியே உட்காந்துட்டு சுவாசத்தை கவனித்தா போதும், உள்ளுக்குள்ளே விழிச்சிட்டு இருக்கணுமே ஒழிய
நம்ம அப்படியே சுவாசத்தை கவனிக்கணும். தூங்கும்போது அப்படியே அமைதியான நிலைக்கு போயிடுவோம் இல்லைங்களா? யோசிச்சுட்டே இருப்போம்மா, இல்லையே, மனமானது அமைதியாகிடும் இல்லைங்களா? அப்போது நம்ம மனதை அமைதியான நிலையில் வைத்துக்கொண்டு உள்ளுக்குள்ள விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு சுவாசத்தை கவனித்து கொண்டு இருக்கும்போது அதுவே தியானம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த டைமில் வந்து நம்மளுக்கு தியானமே பண்ண தெரியலனாலும் கம்மன் அப்படியே அமைதியாக உட்காந்து இப்படியே உட்காந்துட்டு இருந்தாலே போதும். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உட்காரணும், அதுதான் மெயின். அப்படி உட்காரும் போது இந்த பிரபஞ்சமே அடுத்தடுத்த வழியை காட்டி கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இந்த பிரபஞ்சம் என்னென்ன ரூட்டு காமிக்குதோ அது வழியிலேயே நம்ம பயணித்து போய்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். சரிங்களா? ஆனால் அதுக்கு ஆசைப்பட்டு செய்யக்கூடாது, இதுக்கு ஆசைப்பட்டு அதுக்கு ஆசைப்பட்டுன்னு ஆசைப்பட்டு நாம் அதை செய்யக்கூடாது. அடுத்த கட்ட ஞானத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டே இருக்கணுமே ஒழிய இது வேணும் அது வேணும் இதை அடையணும் அதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்யலாமான்னா செய்யக்கூடாது. சரிங்களா? இந்த பகவான் பார்த்துட்டே தானே இருக்காது, இவங்க ஆசைப்பட்டு தான் இதில் பூந்தாங்களா இல்லையா அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த கட்ட ஞானத்தை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ ஞானத்தை நோக்கி நாம் போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்மளை தேடிட்டு வந்துடும். பணத்தை நோக்கி போனோன்னு வைங்களேன், பணம் மட்டும்தான் கிடைக்கும். நாம் அடுத்த கட்ட ஞானத்தை நோக்கி நோக்கி போகும்போது நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்மளை தேடிட்டு வந்துடும். சரிங்களா? பகவான் எல்லாமே நம்மளோட நல்லதுக்கு தானே சொல்கிறார். அதை செய்யலாமே. நம்ம பயிற்சி பண்ணுறோமே, இன்னுமே ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு யோசிக்கவே வேணாம். உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். பயிற்சி பண்ணுறோம், அது ஒன்றே முக்கியம். இன்னொன்று, மனதை தூய்மையாக்குவது மிக மிக முக்கியம். உடல் தூய்மை, வீட்டு தூய்மை, இது எல்லாம் விட மெயின் தூய்மை எதுன்னா மன தூய்மை. அப்போது நம்ம பயிற்சியும் பண்ணிட்டு மனதையும் தூய்மையாக வச்சுட்டு பகவான் சொல்கிறதையெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்ட முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.